இந்த நிவாரணம் எவ்வளவு கொடுத்தாலும் ஈடு இணை ஆகாது. ஆனால் அவர்களை கூப்பிட்டு கவரில் போட்டு மேடை போட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சி மாதிரி செஞ்சு அதை எடுத்து விளம்பரப்படுத்தணுன்ற எந்த அபிப்பிராயமும் இல்லாமல் எப்படியாவது அவங்களுக்கு அந்த காசாவது போயிடுங்கிறதுக்காக அக்கௌண்ட்லேயே போட்டோம். யாருமே அதை பப்ளிசைஸ் பண்ணல. ஆனால் அதன் பிறகு என்ன பண்ணாங்க, சில மெத்த பிடித்த மேதாவிகள் 20 லட்ச ரூபா வாங்கிட்டு இவங்க பேசுகிற பேச்சை பற்றியான்னு மக்களை கொச்சப்படுத்துறாங்க. நான் கேட்குறேன், அந்த அப்பாவி மக்களை ஏன் கொச்சப்படுத்துறீங்க? அந்த நிவாரண தொகையை நாங்கள் கொடுத்தது மட்டும் கிடையாது. மாதந்தோறும் 5000 ரூபாய் அந்த குடும்பத்திற்கு. இது எங்களுடைய கடமை. மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல இருந்து அவங்க எஜுகேஷன் அஷூரன்ஸ் வரைக்கும் உண்மையிலேயே குடும்பத்தை தத்தெடுத்து இருக்கிறோம் தம்பி. இது எங்களுடைய கடமை. ஆனால் அந்த மக்களை கொச்சைப்படுத்துனாங்க. அந்த தாய்மார்களை தப்பா பண்ண விக்டிமை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க. என்ன குணப்படுகொலை பண்ணுங்க, அந்த மக்கள் என்ன தவறு பண்ணாங்க? அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம நேர்ல போய் அங்க சந்திப்பதற்கான முயற்சிகள் எடுத்தது உண்மை. குறிப்பா தலைவர் அங்க போகணும் ஆசைப்பட்டது உண்மை. ஆனா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல மறுபடியும் அப்படி போய் இன்னொரு அசௌகரியமோ அசம்பாவிதம் நடந்துட்டா அது அவங்களை இன்னும் தொந்தரவுப்படுத்தும். அதை தாங்குற சக்தி நமக்கு கிடையாது. அதனால பரவாயில்ல, பொலிட்டிக்கலி அது எப்படி பண்ணாலும் பரவாயில்ல. நாம ஆன் கிரவுண்டில் சேஃபஸ்ட் ஆப்ஷனாக தான் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நாம் இந்த நீதிவசனை அன்பயாஸ்டு இந்த கோர்ட்டில் இந்த விஷயங்கள் நடக்கணும் என்பதற்காக தான் அவர்களுக்கு தேவையான அந்த நிவாரண தொகை கூட ரொம்ப தள்ளி தான் கொடுத்தோம். அவங்க விருப்பத்தோடு, அவங்க சுய விருப்பத்தோடு எப்படியாவது மக்களை பார்த்துடணுங்கிறதுக்காக சேஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இங்கே மகாபலிபுரத்தில் மீட் பண்ணாங்க.